உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இத்தனை பேர் நம்ம யோசிப்போம், நம்ம சாப்பிடும்போது இந்த டைமில் நம்ம அம்மா சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு. ரேட்டால ஏன்னா எல்லாரும் இப்போ மெட்ரோ சிட்டி லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம். பட் கரெக்ட், நம்ம ஏசி முன்னாடி உட்காந்துருக்குறோம், ஒரு ஐடி கம்பெனியில் ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம், எல்லாமே இருக்குது. பட் அவங்க காலத்தில் அப்படி இல்லைல்ல, ஏதோ கிடைச்ச வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நமக்காக 2 வேலையும் சமைச்சு வச்சுட்டு அவங்க அரைக்குறையாக சாப்பிட்டு போவாங்க. நடுவில் மதியம் ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு கால் பண்ணியாச்சு, என் பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இவ்வளோ வேலை செஞ்சுட்டு போயிட்டோம், அவங்க நம்மளே நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டோமான்னு யோசிக்கிறாங்க. பட் நம்மளால் யோசிக்க முடியல. ஏன்னா ஓகே கரெக்ட், நம்ம டயர்டாக இருக்கோம். பட் சேம் திங், நமக்காக ஒரு ஜீவன் நம்மளை அவ்வளோ நாள் யோசிச்சதில்லை. ஸோ நம்ம ஒரு வேளை கேட்போமே, அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். சரிங்களா, இனிமேல் வந்துட்டு ஒரு வேலையாச்சும் கண்டிப்பாக அம்மா கிட்ட சாப்பிட்டியான்னு கேளுங்க. அதுவும் ரொம்ப தூரமாக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அம்மா கிட்ட சாப்பிட்டியான்னு கேளுங்க. ஏன்னா அந்த ஜீவன் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் உறவுகளே.